இந்த ஒரு இன்கிரீடியன்ட்ஸை வச்சு இப்படி ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவே கிடையாது. ரேண்டமாக ஷார்ட்ஸ் பார்க்கும்போது இந்த ரெசிபி கண்ணில் பட்டுது. அதை அப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். நம்ம வந்து வீட்டில் இருக்கிற எந்த வெஜிடபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லி இதை எடுத்துகிட்டு ட்ரை ஸ்பைஸில் வந்து நம்ம மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஐட்டம் வந்து நம்ம வந்து கோதுமை ரவை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் வறுத்துட்டு யூஷுவலா உப்புமாவுக்கு வேக வைக்கிற மாரி, இப்போ 1 கப்பு நீங்கள் கோதுமை ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு, இப்போ மசிச்சு வச்ச எல்லா காய்கறிகளோடையும் சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டு, பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக கடலை மாவு குடுத்துருந்தாங்க. நான் வந்து சிகப்பு அவுல வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது வந்து கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கட்லட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, ரொம்ப கிரிஸ்பியா இருக்கு. லஞ்ச் பாக்ஸ்க்காக கொஞ்சம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, காலையில எழுந்து லஞ்ச் பாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி.